அண்மைச் செய்தி. சென்னையிலிருந்து 37 பயணிகளுடன் துபாய் சென்ற எமிரேட்ஸ் விமானம் EK543 துபாயில் தரையிறங்க முடியாமல் திரும்பியது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் வசந்தன் கூற கேட்கலாம். வசந்தன், வணக்கம். இந்த செய்தி தொடர்பான தகவல்கள் என்ன? பயணிகளின் நிலை என்னவாக இருக்கிறது? வணக்கம். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள போர் காரணமாக ஐக்கிய அரபு நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் விமான சேவைகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. கடந்த சனிக்கிழமை முதல் இந்த விமான சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்ட நிலையில் துபாயில் தங்கியிருந்த துபாய் விமான நிலையத்தில் கடந்த 3 நாட்களாக தங்கியிருந்த, அதாவது அங்கிருந்து வெளியே வர முடியாமல் விமான நிலையத்திலேயே தங்கியிருந்த பயணிகள் 200க்கும் மேற்பட்ட நபர்கள் நேற்று இரவு 2:15 மணி அளவில் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு முதல் முறையாக இந்த போர் சூழ்நிலை உருவான பிறகு துபாயில் இருந்து புறப்பட்ட முதல் விமானத்தில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். இந்த விமான நிலையத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர். இவர்கள் அனைவரும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து துபாய் வழியாக அங்கிருந்து வேறு விமானத்தில் சென்னைக்கு டிரான்சிட் பயணியாக பயணிக்க வந்தவர்கள். ஆனால் அந்த சமயத்தில் தான் அந்த போர் சூழல் ஏற்பட்டு அங்கு வான்பரப்பானது முற்றிலுமாக மூடப்பட்ட நிலையில் கடந்த 3 நாட்களாக இவர்கள் துபாய் விமான நிலையத்திலேயே சிக்கி தவித்திருந்தார்கள். இவர்கள் இன்று அதிகாலை 2:15 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். இவர்கள் வந்த விமானம் அவர்களை இறக்கி விட்டுவிட்டு சென்னை விமான நிலையத்திலிருந்து மீண்டும் 3:50 மணிக்கு எமிரேட்ஸ் விமானமானது சென்னையிலிருந்து துபாய்க்கு புறப்பட்டது. அதாவது இந்த பயணிகளை இங்கே இறக்கி விட்டுவிட்டு மீண்டும் துபாய் செல்வதற்காக இந்த புறப்பட்ட விமானத்தில் 30 இந்திய பயணிகள் மற்றும் 7 வெளிநாட்டு பயணிகள் என மொத்தம் 37 பயணிகள் மட்டுமே இருந்தனர். இந்த விமானத்தில் 250க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணிக்கலாம். இருந்த போதிலும் துபாய்க்கு செல்ல பயணிகள் யாரும் இல்லாத நிலையில் மொத்தம் 37 பயணிகள் மட்டுமே இந்த விமானத்தில் இருந்தனர். இவர்கள் அனைவரும் இந்த விமானத்தில் துபாய் நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருந்த பொழுது சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சுமார் 45 நிமிடத்தில் இந்திய வான்பரப்பு கடந்து அடுத்த நாடுகளின் இந்த கடல் மார்க்கமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது வான்பரப்பை தாண்டியவுடன் இந்திய வான்பரப்பை தாண்டிய இந்த சில நிமிடங்களிலேயே துபாய் விமான நிலைய அதிகாரிகள் விமானிகளிடம் தொடர்பு கொண்டு போர் சூழல் காரணமாக வான்வழி மூடப்பட்டுள்ளதால் இந்த பகுதிக்கு நீங்கள் வர வேண்டாம், உடனடியாக விமானத்தை திருப்புங்கள் என விமானிக்கு அறிவுறுத்தல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதன் விமானத்தை துபாயில் தரையிறக்க முடியாது என்ற சூழலை உணர்ந்து கொண்ட விமானிகள் மீண்டும் அந்த விமானத்தை சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டு வந்து தரையிறக்கியுள்ளனர். இதிலிருந்த 37 பயணிகளும் சென்னை விமான நிலையத்தில் தற்பொழுது தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மறு அறிவிப்பு வரும் வரை இவர்கள் சென்னை விமான நிலையத்தில் உள்ள தங்கும் அறைகள் அல்லது அவர்கள் விருப்பப்பட்டால் விமான நிலைய சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஹோட்டல்களிலும் இந்த அறை எடுத்து தங்கலாம். இந்திய பயணிகளுக்கு இது சாதகமான சூழ்நிலையாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணிகள் விமான நிலையத்திலிருந்து வெளியே வர முடியாது. இந்த 7 பயணிகளும் விமான நிலையத்திலேயே உள்ளே தங்க வைக்கப்படுவார்கள். மறு அறிவிப்பு வரும் வரை அவர்களுக்கு தேவையான பொருட்களும் அந்த எமிரேட்ஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.